ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் சதீஷ். ஸோ இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம இன்னைக்கு சண்டே ஹிந்து நியூஸ் பேப்பரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த சண்டே ஹிந்து நியூஸ் பேப்பரில் என்னென்ன நியூஸ்லாம் யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் வருது, ஸோ என்னென்ன ஆர்டிக்கலை நம்ம இதுலேருந்து படிக்கணும், ஸோ வாட் டு ரீட் வாட் நாட் டு ரீட், அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கடைசி வரை பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும், நீங்களும் அதை முதலாளாக பார்க்கலாம். ஸோ வாங்க இன்னைக்கு போயிட்டு அந்த ஹிந்து நியூஸ் பேப்பரை பற்றி பார்க்கலாம். ஸோ டுடே வீடியோ இஸ் ஃபார் இந்து அனாலிசிஸ் ஃபார் யூபிஎஸ்சி எக்ஸாம். Hello friends, so today we are going to see the Hindu newspaper of Sunday edition. So February 6, 2022 அதனுடைய நியூஸ்பேப்பர் ஹிந்து நியூஸ்பேப்பர் தான் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஹிந்து நியூஸ்பேப்பரை வச்சு யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன ஆர்டிக்கல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க, அப்பதான் நான் இதுல எப்படி நான் என்னென்ன சொல்றேன் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரிய வரும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே தெரியக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல தெரியக்கூடிய பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஸோ ஹிந்து நியூஸ் பேப்பர்ல முதல்ல நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இங்க இருக்கு பாத்தீங்களா, பிஎம் அன்வைல்ஸ் த ஸ்டாச்சு ஆஃப் செயின்ட் ராமானுஜாச்சாரியா நியர் ஹைதராபாத். ஹைதராபாத்ல வந்து பாத்தீங்கன்னா ராமானுஜாச்சாரியான்னு சொல்லக்கூடிய அவருடைய ஸ்டாச்சு வந்து பாத்தீங்கன்னா திறந்து வச்சிருக்கிறாரு. ஸோ ராமானுஜாச்சாரியா அவருடைய ஸ்டாச்சுவை திறந்து வச்சிருக்கிறதுனால அவருடைய ஐடியாலஜி, ஸோ அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அந்த ஹெட்லைன்ஸை மட்டும் ஃபர்ஸ்ட் படிங்க. அடுத்தது COVID-19 பற்றி போட்டுக்கிறாங்க, அதோட டெத் ரேட் எப்படி இருக்கு அதெல்லாம் பற்றி போட்டுருக்காங்க. அப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வெய்வ்ஸ் சாங்ஷன் ஃபார் ஈரான் சிவில் நியூக்ளியர் ப்ரோக்ராம் சொல்லக்கூடிய ஒரு ப்ரோக்ராமுக்கு ஈரானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெய்வ்ஸ் சாங்ஷன்ஸ் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா, யூஎஸும் ஈரானும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இந்தியா டேக்ஸ் அ வெஸ்ட் இந்தியா, இது தேவையில்லை. ஓகே, அடுத்தது பாருங்க, மெனி சீட்ஸ் withdrawn in J&K, okay, Jammu and Kashmir delimitation draft அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. NC rejects interim report, calls it unconstitutional. So unconstitutional சொல்லியிருக்கிறாங்க. So this is related to constitutions. ஓகேவா, some points வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுல இருந்து கிடைக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 370 பத்தி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த 370 என்ன அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அதனால இந்த ஆர்டிக்கலை நீங்க படிக்கிறது ரொம்ப உங்களுக்கு உதவிகரமா இருக்கும். ஸோ அடுத்தது இங்க பாருங்க, நடுவுல பீப்புள் டு கெயின் ஃப்ரம் அ வைடர் டாக்ஸ் பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன். இது வந்து பிசினஸ் நியூஸ், இது உங்களுக்கு தேவைப்படாது. அப்புறம் பாருங்க, ஸ்டாலின் கவர்னர், நம்மளுக்கு தெரிஞ்சது தான், நம்மளுடைய தமிழக முதல்வரும் நம்மளுடைய தமிழக ஆளுநருக்குள்ள ஒரு என்ன சொல்றது, அவங்களுக்குள்ள போகக்கூடிய ஒரு என்ன சொல்றது ஃபங்க்ஷன்ஸ் வந்து எப்படி ரன் ஆகுது, கவர்னரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எப்படி சப்போர்ட் பண்றாரு அக்கார்டிங் டு இந்த நீட் இஷ்யூ. ஓகே, நீட் வந்து பாத்தீங்கன்னா ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய தமிழக முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பில்லு மசோதாவை கிரியேட் பண்ணி அனுப்புறாரு. அந்த மசோதாவை வந்து பார்த்தோன்னா 5 மாதங்கள் கழித்து நம்மளுடைய தமிழக கவர்னர், அதாவது தமிழ்நாடு ஆளுநர் வந்து பாத்தீங்கன்னா திரும்பி ரிட்டர்ன் பேக் டு ஸ்டேட் ரெஜிஸ்ட்ரேச்சர். ஸோ இது எந்த ஒரு போக்க காட்டுது? ஸோ இது அன்கான்ஸ்டியூஷனலா கான்ஸ்டியூஷனல் டியூட்டி அவர் வந்து பார்த்தோன்னா செய்ய தவறாரா யாரு, கவர்னர். ஸோ அதை பத்தி போட்டிருக்கு. ஸோ இதுல நீங்க படிங்க. ஸோ இது எங்க உங்களுக்கு கொஸ்டின் ரைஸ் ஆகும்னா, ஓகே, அதாவது ரிலேஷன்ஸ் பிட்வீன் சிஎம் அண்ட் கவர்னர். ஓகே, ஸோ அப்படி படிக்கும் போது உங்களுக்கு ஸ்டாட்டிக் பார்ட்டும் இதுல கவர் ஆகும், டைனமிக் பார்ட்டும் கவர் ஆகும். ஸோ கவர்னரை பத்தி நிறைய இஷ்யூ வரும். ஏன்னா கவர்னரை பத்தி இப்போ வரக்கூடிய நியூஸ் பேப்பர்ல நீங்க அதிகமா பார்க்கலாம். ஸோ இந்த இஷ்யூ நீங்க ஜஸ்ட் படிச்சுக்கோங்க. எதுக்காக இந்த இஷ்யூ இப்படி நடக்குது, ஏன் வந்து அவர் பில்லு நம்மளுக்கு திருப்பி ரிட்டர்ன் அனுப்புறாரு, அவருடைய டியூட்டி என்ன, கான்ஸ்டியூஷன்ல அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய பொசிஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, டிஃபெக்டர்ஸ் ஃப்ரம் பிஜேபி வில் லாஸ், இது வந்து பொலிட்டிக்கல் நியூஸ். ஸோ அது நமக்கு தேவையில்லை, இதுவும் பொலிட்டிக்கல் நியூஸ். அடுத்தது மோடி left farmers on the road. Okay, when the Modi left farmers on the road, Rahul in Uttarakhand அப்படின்னு சொல்றாரு. மோடி வந்து விவசாயிகளை வந்து பார்த்தீங்கன்னா நடு ரோட்ல விட்டாரு, அவங்கள காக்கிற விதமா ராகுல் வந்து உத்தரகாண்ட்ல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் நியூஸ். அடுத்தது
அகிலேஷ் திங்ஸ் முஸ்லிம்ஸ் ஆர் இன் his பாக்கெட் சேஸ் மாயாவதி அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பொலிட்டிக்கல் நியூஸ். இதை நீங்க படிக்க தேவையில்லை. ஸோ நீங்க படிக்க வேண்டிய விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நியூஸ் பேப்பர்ல. இதாருங்க, ஷரிஷ்கா, ஓகேவா, ஷரிஷ்கா வியர்ஸ் ஸ்ட்ரிப்ஸ் ஆஃப் சக்சஸ், டைகர் பாப்புலேஷன் நவ் 25, ஓகேவா, டைகர் பாப்புலேஷன் நவ் 25 years after they become extinct in the reserve. ஸோ டைகர் ரிசர்வ் பத்தி படிக்க வேண்டியது இருக்கும். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய புலிகள் சரணாலயங்கள் எத்தனை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய புலிகள் சரணாலயம் என்னென்ன இருக்கு, ஸோ புலிகள் வந்து பார்த்தோன்னா என்டேஞ்சர்டு ஸ்பீசஸ்ல இருக்கா, அதாவது அழியும் நிலையில் தருவாயில் இருக்கக்கூடிய மிருகங்கள்னு சொல்லக்கூடிய அந்த பட்டியலில் வந்திருக்கா, ஸோ புலிகளுடைய எண்ணிக்கை எத்தனை, புலிகளை எப்படி வந்து பாதுகாக்கிறாங்க, ஸோ இது போல பல விஷயங்கள் உங்களுக்கு இதுல இருந்து ரைஸ் ஆகும். ஓகே, ஸோ நீங்க இந்த ஆர்டிகலை கண்டிப்பா படிங்க. அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி நியூஸ். சிட்டி நியூஸ் நீங்க ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க, அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன், இதையும் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்து அப்புறம் பாருங்க, கீழே வந்து நேருங்க, இம்பார்ட்டன்ட் நியூஸ் மட்டும் தான் நம்மளுக்கு முக்கியம். ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் ஆன் ரீடிங் எவ்ரி நியூஸ் இன் த நியூஸ் பேப்பர், பிகாஸ் every news will not ask, okay, will not come in the UPSC exams. Only the relevant news will come. And okay, இப்போ பாருங்க, ஒரு இனிஷியேட்டிவ் வந்து எடுத்துருக்காங்க, சென்டர் டு ஃபார்ம் FPO with small farmers. Prime Minister says country committed to achieving net zero by 2070 to tackle climate change. ஸோ இதுல ரெண்டு விஷயம் போட்டுக்கிறாங்க, ஒன்னு FPO. ஸோ வாட் இஸ் FPO அப்படின்ற விஷயம் தான் முதல்ல வரணும். ஏன்னா உங்களுக்கு நீங்க நியூஸ் படிக்கும்போது, நியூஸ் பேப்பர் படிக்கும்போது there are 4 questions you have to ask. ஓகே, அதாவது what is this news, இது வந்து என்னது, எதை பத்தியான நியூஸ், இந்த நியூஸ்னால இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், அதாவது இந்த நியூஸ் ஆர்டிகல்னால இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல விரும்புது. ஓகே, இந்த FPOனா என்ன, ஸோ இது என்ன ப்ரோக்ராம் கீழே வருது, இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது, ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்க இதுல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் கிளைமேட் சேஞ்ச் பத்தி போட்டுக்கிறாங்க. கிளைமேட் சேஞ்சை பத்தி நீங்க உங்களுடைய ஸ்டாட்டிக் பார்ட்ல படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த படிச்சதை நீங்க என்ன பண்ண போறீங்க, இந்த டைனமிக் பார்ட்ல அப்ளை பண்ண போறீங்க. ஸோ கிளைமேட் சேஞ்சை பத்தி போட்டுக்கிறாங்க, என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதாவது நெட் ஜீரோ பை 2070 டு டேக்கிள் கிளைமேட் சேஞ்சுன்னு போட்டுக்கிறாங்க. அதாவது நெட் ஜீரோ ரேட்டு, கிளைமேட்டுக்கு பாதிப்பு இல்லாத வகையில என்விரான்மெண்ட் வந்து பார்த்தோன்னா நாங்க பொல்யூட் ஆகாத ஒரு என்விரான்மெண்டா பை 2070 2070க்குள்ள, ஓகேவா, 2070ல நாங்க அச்சீவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. சென்டர் ஃப்ரம், ஓகே, சென்டர் டு ஃபார்ம் FPO. ஸோ வாட் இஸ் FPO, இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன். எதுக்காக இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இது எந்த வகையில வந்து பார்த்தோன்னா விவசாயிகளுக்கு ரொம்பவும் உதவிகரமா இருக்கும். ஓகே, ஸோ இதை பத்தியும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதுல நிறைய விதமான ஆர்கனைசேஷன்ஸை பத்தி படிப்பாங்க. பாருங்க, பிரைம் மினிஸ்டர் செட் 50th anniversary celebrations of International Crops Research Institute for Semi-Arid Tropics, okay, at பட்டஞ்சேரு ஹியர் ஆன் சாட்டர்டே, ஓகே அப்படின்னு போட்டுக்கிறாங்க. ஸோ இதை பத்தி தான் அங்க இனாகிரேஷனுக்காக நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் போயிருக்கிறாரு. ஸோ இந்த நியூஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இது உங்களுக்கு எதுல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா GS3 மெயின்ஸ்ல GS3க்குல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இதை ஜியாகிரபி சம்பந்தப்பட்ட விதமாகவும் இதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகலாம். ஸோ நம்மளுக்கு தேவையான வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீ பாயிண்ட்ஸ் தான் நம்மளுக்கு தேவை. இதை வச்சுதான் இந்த நியூஸ் இம்பார்ட்டனா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிக்கலாம். அடுத்தது, கவர்மெண்ட் சேஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் ஃபாலோ ட்ரெஸ் கோட். ஸோ இது கர்நாடகாவில் கொண்டு வந்துக்கிறாங்க. கர்நாடகாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மத மாற்ற தடுப்பு சட்டம்ன்றது கொண்டு வந்தாங்க. ஸோ கர்நாடகா ஜஸ்ட் இதை வந்து படிச்சு தெரிஞ்சுக்கங்க அவ்வளவு. ஓகே, வாட் இஸ் த சிவில் ட்ரெஸ் கோட், ஸோ அதை நீங்க தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது, வந்துருங்க, ஓகே, இங்க பாருங்க,
வைல்டு லைஃப் மைக்ரேஷன் டு வயநாடு சாங்சுரி பிகின்ஸ். இங்கேருந்து வைல்ட் லைஃப் அதாவது மிருகங்கள் வந்து பார்த்தோன்னா டு வயநாடு சாங்சுனரி பிகின்ஸ். ஸோ அந்த இடத்துக்கு வந்து பார்த்தோன்னா இடம்பெயருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. மைக்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ளோ ஃப்ரம் டிஎன் அண்ட் கர்நாடகா லோ டியூ டு பெட்டர் ரெயின் இன் ரிசர்வ்ஸ். அதாவது மழைப்பொழிவு இல்லாத காரணத்தினால என்ன ஆகுதுன்னா பெட்டர் ரெயின் இன் ரிசர்வ்ஸ் லோ, அதாவது குறைவான மழை பெய்யக்கூடிய அந்த காரணத்தினால, மழை இல்லாத காரணத்தினால அங்க இருக்கக்கூடிய மிருகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுங்க தயாராகுதுங்க. வயநாடு வைல்ட் லைஃப் சாங்சுரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகே, தமிழ்நாடு டு வயநாடு சாங்சுரி. ஸோ இதை நீங்க கொஞ்சம் படிச்சுக்கோங்க, ஏன்னா இது ரிலேட்டட் டு உங்களுடைய என்விரான்மெண்ட் பார்ட்டாக வரும். ஓகே, ஸோ ஜஸ்ட் நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. அடுத்தது இந்த தெலுங்கானா சிஎம் வயலேட்டட் இஸ் ஓத் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல தெலுங்கானான்ல விட்டுருங்க, சிஎம் வயலேட்டட் இஸ் ஓத். ஸோ சிஎம்னா என்ன? ஸோ அவர் எப்படி வந்து பதவி பிரமாணம் எடுத்துக்கிறாரு, பதவி பிரமாணம் எடுக்கும் பொழுது என்னென்னலாம் அவர் வந்து பார்த்தோன்னா நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி எடுக்கிறாரு. சேஸ் ஆனந்த் சர்மா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கேசிஆர் ஹேட் கால்ட் ஃபார் டிபேட் ஆன் ரைட்டிங் நியூ கான்ஸ்டியூஷன். ஓகே அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஜஸ்ட் நீங்க படிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது, படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது முன்னாடி பார்த்து பார்த்தீங்களா மெனி சீட்ஸ் ரெட்ரான் இந்த ஜேகே டீலிமிட்டேஷன் டிராஃப்ட்னு சொல்லிட்டு, ஸோ அதனுடைய கண்டினியூஷன் தான். அடுத்தது அதே போல முன்னாடி ஃபர்ஸ்ட்ல பார்த்தது மேலே பார்த்தோம் பார்த்தீங்களா சின்னதா, அதனுடைய டீடைல்டு நியூஸ் இதுதான். கமிட்டட் டு எண்டிங் இன்இக்வாலிட்டிஸ். அதாவது இன்இக்வாலிட்டினா ஈக்குவாலிட்டினா அவனுக்கு எனக்கு வந்து பார்த்தோன்னா ஈக்குவாலிட்டி பார்க்கறது. இன்இக்வாலிட்டினா எந்த ஒரு பாகுபாடுமே பார்க்கறது தான் இன்இக்வாலிட்டிஸ். ஸோ இவர் வந்து பார்த்தோன்னா அதாவது யாரு வைஷ்ணவேத் செயின்ட் ஸ்ரீ ராமானுஜாச்சாரியா நியர் ஹைதராபாத், இந்த சிலையின் மூலமா இந்த இன்இக்வாலிட்டிஸை வந்து பார்த்தோன்னா ஒழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கன்னா இது ரிலேட்டட் டு ரிலீஜியன் ஓரியன்டு. ஸோ இது நீங்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். சொசைட்டி ஓரியன்டாக உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது ஓகே, அடுத்தது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஎன் ஸ்பெஷல் அசம்பிளி செஷன் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதை நீங்க ஜஸ்ட் படிச்சுங்க, என்ன அவங்க பேசுறாங்க சொல்லிட்டு நீங்க படிச்சுங்க. அடுத்தது கீழே வாங்க. ஓகே, இதுல பாருங்க, காங்கிரஸ் ஓஸ் டு ரிப்பீல் ஹப்ஸ்பா. ஸோ அப்ஸ்பானா என்ன, அப்ஸ்பானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்ஸ்பானா ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஸ்பெஷல் பவர்ஸ் ஆக்ட் 1958 அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பார்ட்டி ஆல்சோ ப்ராமிஸ் 33% கோட்டா ஃபார் விமென் இன் கவர்மெண்ட் ஜாப்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. என்ன கவர்மெண்ட்? மணிப்பூர். ஓகே, மணிப்பூர் காங்கிரஸ். இது நீங்க லைட்டா படுத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் இந்த ஆக்டை பத்தி ஓரளவு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ என்னதெல்லாம் அவங்களுடைய கோட்டாவை சொல்றாங்க, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனு, ஓகே, இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள்ல 33% கோட்டா கொடுக்குறான்னு சொல்லிட்டு இந்த நியூஸ். அடுத்தது மணிப்பூர் சிஎம் பேரன் ஃபைல்ஸ் நாமினேஷன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் தேவையில்லை, பொலிட்டிக்கலு. அடுத்து நீங்க பார்க்க வேண்டிய ஒரு இதுனா ஓகே, இங்க பாருங்க, கவர்மெண்ட் ஜாப் அவர் ஒன்லி ஹோப் சே பீகார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கிராம்ட் கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ஸ். அதாவது நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க, சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த எந்த ஒரு தேர்வுகளாக இருக்கட்டும், பீகாரி அல்லது நார்த் இந்தியாவை சேர்ந்தவங்க அதில் முன்னிலை வகிக்கிறாங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம். அதுக்கு காரணம் தே ஆர் ஃபுல்லி ஃபோக்கஸ்ட் ஆன் தேர் கவர்மெண்ட் ஜாப். ஸோ அதான் சொல்கிறேன், கவர்மெண்ட் ஜாப் அவர் ஒன்லி ஹோப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிகல் தான். ஸோ இந்த ஆர்டிகல் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பாட்னாஸ்
burgeoning training industry draws thousands of aspirants, many of whom joined the protest that triggered violence in the state last month. அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்களுடைய ஹோப் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப். சும்மா நீங்க படிச்சிங்க, ரொம்ப அளவுலாம் இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. அடுத்தது பாருங்க, இந்தியா ரிஸ்க் பீயிங் எட்ஜ், ஓகேவா, பீயிங் எட்ஜ் அவுட் ஆஃப் பேட்டன்ட். பேட்டன்ட் ரைட்ல வந்து பார்த்தீங்கன்னா வெய்வர் பிளான் டு WTO. ஸோ WTOனா என்ன? WTOல இந்தியாவுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்கு? ஸோ இந்தியா ரிஸ்க் பீயிங் எட்ஜ் அவுட் ஆஃப் பேட்டன்ட் வெய்வர் பிளான் டு WTO. நெகோசியேஷன்ஸ் ஆர் கிரிட்டிக்கல் அண்ட் சென்சிட்டிவ் ஸ்டேஜ் இன் ஜெனீவா. ஸோ ஜெனீவால தான் இது அமைஞ்சிருக்கு. ஸோ இதனுடைய காம்போசிஷன் என்ன, இதனுடைய வேலைகள் என்ன, என்னென்ன வேலைகள்லாம் இந்த WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் செய்து. ஸோ அது இந்தியா எந்த ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஓகே, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுல எத்தனை நாடுகள் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆர்டிகளை நீங்க படிச்சுக்கலாம் தாராளமா. அடுத்து இங்க பாருங்க, சென்டர் டு பை 5 crore doses ஆஃப் கோப், ஓகேவா, கார்பிவேக்ஸ். ஸோ கார்பிவேக்ஸ்ன்றது என்னது? பயாலஜிக்கல் ஃபார் 5 crore கார்பவேக்ஸ் ஈச் காஸ்டிங் 145 இன்க்ளூடிங் டாக்ஸஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு மெடிக்கல் ரிலேட்டட் தான். ஸோ வேக்சினேஷன் சம்மந்தப்பட்டதான், நீங்க இதை படிச்சுக்கலாம். ஸோ இப்படிதான் நீங்க படிக்கணும் கைஸ், எல்லாத்தையும் நீங்க படிச்சிருக்கூடாது. பாருங்க அடுத்தது, ஒன்லி 1 in 4 in உடான், ஓகேவா, உடான் ரூட்ஸ் சர்வைவ் ஆஃப்டர் 3 years டேட்டா ஷோ. உடான்னா என்ன? ஓகே, ஸோ உடான் ஸ்கீம்னா என்ன, யாரு லான்ச் பண்ணா, எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருது, இதனுடைய அம்சங்கள் என்னென்ன, இதனுடைய ஃபீச்சர்ஸ் என்ன. ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். ஓகே, எதனால இது வந்து ஒய் இட் இஸ் இன் நியூஸ், எதனால வந்து பார்த்தீங்கன்னா இது நியூஸ்ல வருது. ஸோ அதை மட்டும் தெரிஞ்சுங்க. ஒரு பேப்பர் எடுத்து வாட் இஸ் உடான், ஹூ இனாகுரேட்டட் உடான், இது எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருது. ஸோ இதுல பாருங்க, ரீஜனல் கனெக்டிவிட்டி ஸ்கீம் சொல்றாங்க. RCSனா என்ன, ஓகே. ஸோ இதெல்லாம் நீங்க பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, சம் ஏர்லைன்ஸ் ஹேவ் அப்ரோச்டு கவர்மெண்ட் ஃபார் சப்சிடி எக்ஸ்டென்ஷன். மானியத்துக்காக வந்து பார்த்தோம்னா கவர்மெண்ட் அவங்க அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க. என்ன மானியத்துக்காக? ஸோ இதெல்லாம் நீங்க உள்ள போயிட்டுனா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன் சைனா ஒலிம்பிக்ஸ் ஃபியூல் winter sports boom. A growing number of Chinese are taking to slopes அப்படின்னு சொல்றாங்க. அதாவது in China ஒலிம்பிக்ஸ் ஃபியூல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது நீங்க ஜஸ்ட் நீங்க படிச்சு பாருங்க. அடுத்தது ஸோ முதல்ல படிச்ச பாத்தீங்களா, US சின்னதா ஒன்று இருந்துங்க, US ரீஸ்டோர்ஸ் சாங்ஷன் வேவர் டு ஈரான் அப்படின்னு இருக்கு. ஸோ முதல்ல நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். உங்களுக்கு இங்கிலீஷ்ல படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நான் முதல்ல ஒரு வீடியோ போட்டுக்கிறேன். அதாவது கூகுள் லென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அதை பயன்படுத்தி எப்படி நீங்க நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடியதை தமிழ்ல மாத்தி நீங்க படிச்சுக்கலாம். ஸோ நம்மளோட ப்ரிப்பரேஷனுக்கு நீங்க அதை பயன்படுத்தி உங்களுடைய கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பரேஷனை நல்லா பயனுள்ளதா நீங்க மாற்ற முடியும். ஓகே, இந்த நியூஸ் நீங்க படிச்சுக்கலாம், தப்பே இல்லை. அடுத்தது சொல்லுங்க, மியான்மரை பத்தி ஒரு நியூஸ் வந்துக்குது, ஜனதா, ஓகேவா, டார்ச்சர்ஸ் ஹவுஸ் இன் மியான்மர். ஸோ மியான்மர் எங்க இருக்கு? ஓகே, ஸோ மியான்மர் வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் கூடலாம் பார்டரை ஷேர் பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நியூஸ் பேப்பரு. ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய நியூஸ் பேப்பர்ல மட்டும்தான் இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அந்த பகுதிகள் வருது. ஸோ இதுல பாருங்க, IGIB டெவலப்ஸ் ஃபியூச்சர் ப்ரூஃப், ஓகேவா, பிரைமஸ் கிட்ஸ் ஃபார் RT-PCR டெஸ்ட். RT-PCRனா என்ன, IGIBனா என்ன? ஸோ IGIB அப்படின்றது என்னன்னா ஜெனோமிக்ஸ் அண்ட் இன்டகிரேட்டிவ் பயாலஜி. ஸோ அப்படின்னு சொல்றாங்க. இந்த அமைப்பு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுங்க. ரொபஸ்ட் டெஸ்ட் அகேன்ஸ்ட் மியூட்டேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் இந்த கட்டத்துக்குள்ள இருக்க பாத்தீங்களா? ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா ரைஸ் ஆகலாம். ஓகே, அடுத்து நீங்க பார்க்க வேண்டியது
அடுத்தது RT-PCR சைக்கிள் த்ரெஷோல்டு வேல்யூ டஸ் நாட் ஹோல்டு கிளினிக்கல் ரெலவன்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் பற்றி, வேக்சினேஷனுக்கு பயன்படக்கூடிய அந்த கருவிகளை பற்றி தான் சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், டெஸ்ட் பற்றி தான் போட்டுருக்குறாங்க. அப்புறம் அண்டார்டிகா மைக்ரோப்ஸ் மே ஹெல்ப் இன் பிளாஸ்டிக் கிளீனப். அண்டார்டிகா மைக்ரோப்ஸ் மே ஹெல்ப் இன் பிளாஸ்டிக் கிளீனப் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. ஸோ இது கூட அந்த அளவுக்கு முக்கியம்னு தெரியாது. பட் அந்த RT-PCRன்னு சொல்லக்கூடிய அந்த சைக்கிள் த்ரெஷோல்ட் வேல்யூ இது கொஞ்சம் முக்கியம். ஸோ நீங்க படிச்சுக்கோங்க. அடுத்தது இது வருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் தி ஏர்லியஸ்ட் ரெக்கார்ட் ஆஃப் சோலார் ஸ்ட்ரோம். சோலார் ஸ்ட்ரோம்னா என்ன, எதனால வந்துக்குது, அதனுடைய ஃபீச்சர்ஸ் என்ன, ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கங்க. ஓகே, சும்மா அது என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கங்க, அதுல இருந்து கூட கேட்கலாம். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியம், மிஸ்ட்ரி இல்னஸ் ஹவானா சிண்ட்ரோம் that has afflicted many American diplomats around the world. So what is it? ஸோ இந்த ஆர்டிகல் இந்த லெஃப்ட் சைடில் வரக்கூடிய இந்த ஆர்டிகலை தாராளமாக நீங்கள் படிச்சுக்கலாம். எந்த ஆர்டிகலாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் படிச்சுக்கங்க. ஓகே, அடுத்தது கிரிப்டோ ரிடில் டாக்ஸ் ஃபர்ஸ்ட் ரெகக்னிஷன் லேட்டர். அதாவது முதல்ல நீங்கள் கிரிப்டோ ரிடில் வந்து பார்த்தோன்னா கிரிப்டோ கரன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா, ஃபர்ஸ்ட் டாக்ஸை கட்டுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அதில் பலனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் த டிபேட் அரௌண்ட் த legality of the cryptocurrencies after the announcement of 30% of tax. ஸோ இந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சியில 30% வரியை வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிறாங்க. ஸோ இதனால கிரிப்டோ கரன்சியில இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்களை குறைவாங்களா அதிகமாவாங்களா, ஸோ அவங்களுடைய பெனிஃபிட்ஸ் எப்படி இருக்கும், அதை பத்தி தான் இந்த ஆர்டிக்கல். ஸோ இந்த ஆர்டிக்கல் நீங்க தாராளமாக படிச்சுக்கலாம். ஓகே, ஏன்னா கிரிப்டோ கரன்சியை பத்தி கண்டிப்பா ப்ரிலிம்ஸ்ல கொஸ்டின்ஸ் நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்தது why are India imports from China and rising? Okay, why are India's imports from China rising அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க. ஏன் வந்து அதிகமா ரைஸ் ஆகுது, அதாவது சைனால இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை நம்ம ஏன் வந்து அதிகமா இறக்குமதி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க. if trade is booming, what is the state of other aspects of economic relations including investment? ஸோ நான் இப்படி இருந்தா, இந்த நிலை இருந்தா, ஸோ அப்போ நம்ம நாட்டினுடைய எக்கனாமிக் ரிலேஷன்ஸ் சைனா கூட எப்படி இருக்கு, இன்க்ளூடிங் இன்வெஸ்ட்மெண்ட், ஏதாவது நம்ம அவங்க கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருக்கிறோமா. ஸோ வாட் டிட் இதை போட்டுருக்குறாங்க பாருங்க. ஸோ இதுல நீங்க பார்க்கலாம், வாட் டிட் இம்போர்ட் வாட் டிட் இந்தியா இம்போர்ட் ஃப்ரம் சைனா இன் 2021 என்னெல்லாம் வந்து இருக்கு. அப்புறம் வாட் இஸ் டிரைவிங் இந்தியாஸ் இம்போர்ட்ஸ். ஸோ இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸ்ல சைனாவுடைய என்ன சொல்றது இம்பார்ட்டன்ஸ் எப்படி இருக்கு, ஏன் வந்து சைனால இருந்து அதிகப்படியான பொருட்களை நம்ம இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்றோம். ஸோ அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் நீங்க படிக்கும்போது இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஐஆர் பார்ட் வந்து கவர் ஆகுது, அதாவது இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் ரிலேஷன் சொல்லக்கூடிய அந்த பார்ட் இதுல கவர் ஆகுது. இந்தியா சைனா ரிலேஷன்ஸ். ஸோ இந்தியா சைனா ரிலேஷன்ஸ்ல இந்தியா என்னென்ன அக்ரிமெண்ட்லாம் இதுவரைய கையெழுத்திட்டு இருக்கு, ஸோ அக்ரிமெண்ட்ல சைன் ஆகியிருக்கு அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் இந்தியா சைனான்னு வரும்போது த பார்டர்ஸ், அந்த பிரச்சனையை வந்து பார்த்தோன்னா பார்டர் இஷ்யூஸை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாட் இஸ் பார்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ நம்மளுடைய நாட்டில் இருக்கக்கூடிய த பெஸ்ட் பார்டர் மேனேஜ்மெண்ட், பார்டர் இஷ்யூ மேனேஜ்மெண்ட்னா என்ன. ஸோ லடாக்குக்கும் நம்மளுக்கும் லடாக்ல இருந்து ஏற்படக்கூடிய விஷயங்கள் பிரச்சனைகள் என்னென்ன, ஏன் வந்து பார்த்தோன்னா லைன் ஆஃப் கண்ட்ரோல்ன்றது வந்தது. ஸோ இந்த மாதிரி LAC லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல்னு சொல்லக்கூடியது என்ன, ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு விஷயத்தை படிக்கும் போது இப்படிதான் 360 டிகிரில வந்து பார்த்தீங்கன்னா நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். ஓகே, அடுத்தது when will new வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் பி லான்ச்ட். ஸோ நம்மளுடைய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாங்க. ஸோ அந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணும்போது தான் கிட்டத்தட்ட 400 ட்ரெயின்ஸ் வந்து பார்த்தோன்னா நியூவா இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். அது எந்த ஸ்கீம்லனா நியூ வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த வந்தே பாரத் ட்ரெயின்ஸை நாங்கள் வந்து பார்த்தோன்னா லான்ச் பண்ண போறோம். 400 விதமான ட்ரெயின்ஸ் வந்து பார்த்தோன்னா நாங்கள் லான்ச் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறாங்க. ஹூ இஸ் டிசைனிங், அப்படி வந்தா யார் அந்த ட்ரெயினை வந்து பார்த்தோன்னா டிசைனிங் பண்றதுக்கான கான்ட்ராக்ட் எடுப்பான், வேர் வில் தே பி மேனுஃபேக்சர், எங்க அது வந்து தயாரிக்கப்படும், ஸோ வாட் இஸ் த டிஸ்டிங்க் அபவுட் தெம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. ஸோ இது பட்ஜெட்ல வந்திருக்கனால ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நீங்க பாருங்க, பட்ஜெட்ல முன்னாடிலாம் ரயில்வே பட்ஜெட் அண்ட் நிதி அறிக்கைன்றது வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியா மத்திய நிதி அறிக்கையும் மத்திய
ரயில்வே அறிக்கை வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா தாக்கல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2017 ஆண்டுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து கம்பைண்டா அவங்க தாக்கல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இந்த விஷயம் நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்கங்க. அது மட்டும் இல்லாம நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கும் போது முதல்ல எக்கனாமிக் சர்வே அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு. நீங்க ஆன்லைன்ல கூகுள்ல போயிட்டு எக்கனாமிக் சர்வே 2022 போட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை நீங்க டவுன்லோட் பண்ணி அதுல என்னென்னலாம் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆர்டிகல் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்க உள்ள படிங்க. ஓகே, ISIS. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் யாரு எக்ஸ்டர்னல் டெரரிசம்ஸ், அதை பத்தி தான். த இஸ்லாமிக் ஸ்டேட் வித்தவுட் கேலிபேத் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். கேலிபேத்னா என்ன? ஸோ இந்த ஆர்டிகலை ஜஸ்ட் நீங்க படிங்க, படிச்சு இதுல என்ன புரியுதுன்னு சொல்லிட்டு பாருங்க. ஓகே, ஓகே. த கமோடியன் டர்ன் பிரசிடென்ட், அதாவது உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ரிஸ்க் ஆஃப் ரஷ்யன் இன்வேஷன், அதாவது ரஷ்யாவும் உக்ரைனும் வந்து பாத்தீங்கன்னா போரை தொடுக்க போகுது அப்படின்ற கூடிய இந்த சூழ்நிலையில ஒரு காமெடியன் வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்டா வந்து பாத்தீங்கன்னா உருமாறி இருக்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இந்த ஆர்டிகலை ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணுங்க. ஓகே, அடுத்தது இதுல பாருங்க. ஸோ இதுல அதான் அவ்வளவுதான் நினைக்கிறேன். வேற எதுவும் இதுல இம்பார்ட்டன்ட் அவ்வளவு கிடையாது. அதுக்கப்புறம் அவ்வளவுதான் கைஸ். ஸோ இப்படிதான் நீங்க வந்து பார்த்தோன்னா நியூஸ் ஆர்டிகிளை சூஸ் பண்ணி படிக்கணும் அக்கார்டிங் டு அவர் UPSC ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் சிலபஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அண்ட் இதுவரையே நீங்க அமைதியா இருந்து இந்த வீடியோ கேட்டதுக்கு நன்றி. ஸோ இந்த வீடியோல உங்களுக்கு எப்படி படிக்கணும், எப்படி வந்து ஒவ்வொரு நாளுக்கான நியூஸ் பேப்பரை நம்ம அனலைஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுல ஏதாவது டவுட், இதுல ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் என்னிடம் கேட்க வேண்டியது இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அதுக்கான பதிலை நான் அடுத்து வரக்கூடிய வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நீங்களும் IPS ஆகலாம் சதீஷ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஆல், தேங்க்ஸ் அ லாட்.